பிஎஸ்என்எல் சிம் அப்படின்னாலே நெறைய பேர் தெறிச்சு ஓடுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, "ஐயய்ய! அது டவர் கிடைக்காதுங்க, நெட்வொர்க் கிடைக்காதுங்க. ரொம்ப மோசமா இருக்கும். ஸ்பீடே இருக்காது." அப்படின்லாம் நெறைய பேர் சொல்லி ஓடுவாங்க. காரணம் என்ன? உண்மையும் கூட அதான். ஏன்னா, இப்ப வரையும் பார்த்தீங்கன்னா, அது வந்து நெட்வொர்க் சேவை வந்து கம்மி தான். அதாவது பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற 4G சேவைன்னு சொல்றாங்க. ஆனா அது பார்த்தீங்கன்னா, அது வந்து 3G சேவையில ஒர்க் ஆகுற மாரி தான் ரன்னிங் ஆயிட்டே தான் இருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, உடனுக்குடன் வந்து நம்ம நெனைச்சத அதில செய்ய முடியாது. இப்ப வரையும் அப்படித்தான் இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து 4G சேவை வந்து இப்ப தான் அப்டேட் பண்ணிட்டு வர்றாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ அதாவது பார்த்தீங்கன்னா, கிராமங்கள்ல தான் முதல்ல வந்து அப்டேட் பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்து நகரங்கள்ல பண்ண போறதா சொல்றாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, சென்னை உட்பட சென்னை அருகே இருக்கக்கூடிய கிராமங்கள்ல வந்து இப்போ இதனுடைய வேலை வந்து தொடங்கியிருக்கிறதா சொல்லப்படுது. அதாவது பார்த்தீங்கன்னா, இதுவரை 80% வேலை முடிஞ்சிருச்சு. மீதி இன்னும் 20% இருக்கு. இது முடிஞ்சதுன்னா, முழுமையா வந்து 4G சேவை வந்து பிஎஸ்என்எல் பயனாளிகளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிஎஸ்என்எல் சிம் எல்லாம் வேணாம் அப்படின்னு போனவங்க பூராமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பிஎஸ்என்எல்லோட வாசல்ல நிக்கிறாங்க. அதாவது அந்த அலுவலகத்தோட வாசல்ல நிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க சிம்ம வந்து பிஎஸ்என்எல்லுக்கு மாத்துறதுக்கு வேண்டி, அதாவது இந்த நம்பர பிஎஸ்என்எல் நம்பரா மாத்துறதுக்கு லைன் நிக்கிறாங்க. சரி ஏன் இவங்க இந்த மாரி ஒரு முடிவுக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைவேட் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் பூராமே வந்து பார்த்தீங்கன்னா, அதனுடைய சேவை கட்டணத்த வந்து பல மடங்கு உயர்த்தியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, ஜியோ ஆகட்டும், வோடாஃபோன் ஆகட்டும், அதேமாரி பாரதி ஏர்டெல் ஆகட்டும், இந்த மாரி ஐடியா எல்லாமே ஏத்திட்டாங்க. ஒரே மாரி சொன்ன மாரி ஏத்திட்டாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இது நமக்கு சரிப்பட்டு வராது. ரீசார்ஜ் பண்றதுக்கு நம்மள்ட்ட காசு கிடையாது. அந்த அளவுக்கு ஏத்தியிருக்கிறாங்க. அதனால வந்து இதெல்லாம் நமக்கு தாக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இந்த சிம்ம வந்து பேசாம ஸ்பீடு கம்மியா இருந்தாலும் பரவால்ல, நம்ம பிஎஸ்என்எல்லுக்கே மாறிறலாம் அப்படின்னு ஒரு முடிவுல ஒரே முடிவுல இப்ப அங்க போய் நின்னுட்டு அவங்க நம்பர மாத்துறதுக்கு இருக்கிறாங்க. இது இங்க மட்டும் தமிழகம் மட்டும் இல்லைங்க. இந்தியா பூரா இதே நிலைமை தான் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. எல்லா பிஎஸ்என்எல் ஆஃபீஸும் ரொம்ப பிஸியாவே இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற வேலை செய்றவங்க கூட இப்போ 1 மணி நேரத்துக்கு முன்னதாகவே நாங்க வந்துடுறோம். ஏன்னா, அந்த அளவுக்கு கூட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி, அது மாரி நாங்க வேலை முடிஞ்சு போறதும் 1 மணி நேரம் லேட்டா தான் போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, இது எங்களுக்கு பெரிய பிரச்சனையே கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாரி வாடிக்கையாளர் எங்களுக்கு வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் நான் காத்திருந்தோம். ஆனா இப்ப வர்றாங்க. இது பல லட்சம் பேர் வந்துகிட்டு இருக்கிறாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சேவை வந்து நாங்க இன்னும் சிறப்பா குடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. உண்மையிலேயே வந்து கண்டிப்பா சிறப்பா குடுப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிஎஸ்என்எல் நிறுவனத்தோட டாடா நிறுவனம் வந்து கைகோர்த்திருக்கு. இந்த தொலைத்தொடர்பு சேவைய வந்து சிறப்பா குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கைகோர்த்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ரூ. 15,000 கோடி ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாயிருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த முறை வந்து பிஎஸ்என்எல் வந்து ஜெயிக்க போகுதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, தொலைத்தொடர்பு நிறுவனங்கள்ல வந்து பெரிய அதாவது பார்த்தீங்கன்னா, எங்கே எல்லாம் வந்து கிராமங்கள் இருக்கோ, அங்கெல்லாம் வந்து தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் வந்து அதிகப்படியான நாங்க டேட்டாவ தர்றோம்ன்னு சொன்னாங்களோ, அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்என்எல் நிறுவனம் குடுக்க போகுது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, கிராமங்கள்ல தான் பிஎஸ்என்எல் நிறுவனம் வந்து அதிகமா வந்து வேலை செஞ்சது சிம்மு. என்ன காரணம்? நகரத்தில வந்து அதிகமா அத வாங்க மாட்டாங்க. கிராமங்கள்ல தான் அதிகமா அந்த சிம் வந்து வேலை செஞ்சது. என்ன காரணம்? எந்த கிராமத்துக்கு போனாலும் எல்லா செல்போன் டவர் வந்து ஆஃப் ஆயிரும். ஆனா பிஎஸ்என்எல் மட்டும் டவர் குடுக்கும். மலை கிராமங்கள்ல கூட அது இருக்கு. அத நானே அனுபவிச்சிருக்கிறேன். இப்ப அதே மாரி பார்த்தீங்கன்னா, பிஎஸ்என்எல்லோட நெட்வொர்க் சேவையும் அதே மாரி கிடைக்கும் அப்படிங்கிற மாரி உறுதியளிச்சிருக்கிறாங்க. கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. இது போக பார்த்தீங்கன்னா, வர்ற ஜனவரியிலிருந்து 5G சேவையும் நாங்க தரப்போறோம் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. இன்னும் வந்து ஓரிரு மாதங்கள்ல வந்து தமிழகம் பூராமே வந்து 4G சேவை வந்து கண்டிப்பா தடையின்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. ஏன்னா, நமக்கு வந்து 4G சேவையே போதுமானது. ஏன்னா 3G சேவையோட 4G சேவை வந்து ரொம்ப ஸ்பீடா இருக்கும். செல்போனுக்கு இது போதுமானது அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. உண்மையும் கூட அதான். 4G சேவை நமக்கு போதுமானது. இப்போ வந்து YouTube ஆகட்டும், பலவிதமான அதிலேயே வேலை செய்றவங்க கூட இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இது போதும் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த முறை வந்து தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனத்துக்கு கூட போட்டியா இப்ப பிஎஸ்என்எல் இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் இப்ப விழி பிதுங்கி நிக்குது. என்ன காரணம்னா, லட்சம் பேரா வந்து இப்போ பிஎஸ்என்எல்க்கு போயிட்டு இருக்கிறாங்க. இது வந்து தொடரும் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. ஆனா பிஎஸ்என்எல் நிறுவனம் வந்து இப்ப வந்து அங்க இருக்கிற ஊழியர்கள் மகிழ்ச்சியில இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இதுக்கிடையில வந்து பார்த்தீங்கன்னா, வர்ற ஜனவரிக்கு மேல எலன் மாஸ்க் அவரும் வந்து பிஎஸ்என்எல் நிறுவனத்துக்கு அ நிறுவனத்தோட இணைய போறதாகவும் சொல்லப்படுது. இப்படியெல்லாம் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் அதில இணையும்போது பிஎஸ்என்எல் நிறுவனம் வந்து இன்னும் உயிர் பெறும் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த காலங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பிஎஸ்என்எல் நிறுவனம் இன்னும் குறிப்பிட்ட நாள்ல மூடப்படும் அப்படின்னு சொன்ன காலங்கள் இருந்தது. இப்ப பிஎஸ்என்எல் நிறுவனம் தான் இந்தியாவிலேயே பயங்கரமான வளர்ச்சியில இருக்கு அப்படின்னு வருகிற காலத்தில சொல்லப்போது. நெட்வொர்க் சேவையிலயும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பெஸ்ட் வந்து பிஎஸ்என்எல் நிறுவனம் தான்
அப்படின்னு சொல்ல போறாங்க. அந்த அளவுக்கு வந்து இப்ப வந்து அவங்க அப்டேட் ஆயிட்டு வர்றாங்க. இதுபோக பார்த்தீங்கன்னா, அது இந்தியா ஃபுல்லாவே வந்து விளம்பரங்களையும் வந்து வந்து பயங்கரமா செஞ்சுட்டு வர்றாங்க. இப்போ நெறைய விளம்பரங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பிஎஸ்என்எல் நிறுவனம் வருங்காலங்கள்ல இந்தியாவோட ஒரு அரசு சார்ந்த துறை அப்படிங்கிறதுனால, இன்னும் அப்டேட் குடுப்பாங்க அப்படிங்கிற மாரி எதிர்பார்க்கப்படுது. அதனால வந்து தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனத்திலிருந்து வரக்கூடிய அவர்கள் அத்தனை பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் சிம்ம வந்து இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பிஎஸ்என்எல் நிறுவனத்துக்கு மாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இது வர்ற காலத்தில வந்து தொடர்ந்தது அப்படின்னா, தொலைத்தொடர்பு நிறுவனமான பிரைவேட் கம்பெனிகளுக்கு எல்லாத்துக்குமே இது பெரிய பேர் இடியா இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. இனிமேலும் அவங்க அந்த கட்டண சேவையை குறைக்கலைன்னா, கண்டிப்பா வந்து முழுமையாக பிஎஸ்என்எல் நிறுவனத்துக்கு இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் மாறிருவாங்க அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. இது வருகிற காலங்கள்ல இது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் அப்படிங்கிறத நாம பொறுத்து பார்க்கலாம்.